வேளாங்கண்ணி மாதா கோயிலில் தமிழக வெற்றிக் கழக தோழர்களின் வினோத வேண்டுதல். தளபதியின் தமிழக வெற்றிக் கழகத்தின் பலமே இளைஞர்கள் என்று கூறலாம். தமிழக வெற்றிக் கழக கட்சியை பிரபலப்படுத்தவும் தளபதி விஜயை முதலமைச்சர் ஆக்கவும் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் 8 பேர் வேளாங்கண்ணி மாதா கோயிலில் ஒரு வினோத வேண்டுதலை நிகழ்த்தியுள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் வெற்றி பெற்று முதலமைச்சராக வேண்டும் என்று நாகை வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பாத யாத்திரையாக வந்த தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் 8 பேர் 10 நாட்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தை வந்து அடைந்துள்ளனர். இந்நிலையில் அவர்கள் பழைய மாதா கோயிலில் சிலுவை பாதையில் முட்டி போட்டு நடந்து வேண்டுதல் நடத்தினர். கையில் பேனரை பிடித்தபடி முட்டி போட்டு தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் செய்த பிரார்த்தனை காண்போர் அனைவரையுமே நிகழ்ச்சியடைய வைத்துள்ளது. தற்போது இளைஞர்கள் சாதி மத பாகுபாடின்றி தங்கள் உடலையும் வருத்தி தளபதிக்காக வேண்டுதல்களை நடத்தி வருகின்றனர். இந்த கோயில்களிலும் பல தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் பறக்கும் காவடி மூலம் நேர்த்திக்கடன் நிகழ்த்தி வருகின்றனர். தோழர்கள் தளபதி விஜயை 2026 முதலமைச்சர் ஆக்கியே தீர்வோம் என்று முழு முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர்.